வணக்கம் நண்பர்களே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சோங்கிறத இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நண்பர்களே. மத்தி மீன் வாங்கியிருந்தேன் நண்பர்களே. மத்தி மீன் பார்த்திங்கன்னா நம்ம இதயத்துக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது. பெரிய பெரிய மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இது நம்மளுக்கு விலையும் அளவாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே. புளி பார்த்திங்கன்னா தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் காரத்துக்கு தேவையான மாதிரி வச்சுட்டு வெள்ளைப்பூண்டு, வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா தேங்காய், சீரகம் எல்லாமே அரைச்சி ஊற்றி சோம்புலாம் வச்சுருந்த நண்பர்களே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா கெட்டி பதமாக வைப்பேன் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால் மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருந்த நண்பர்களே. அது நல்லெண்ணெயில் நல்ல வெங்காயம் நிறைய போடணும் நண்பர்களே. வரமிளகா, பிரிஞ்சி இலை, பட்டை வகைகள், தக்காளி எல்லாமே போட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போட்டு, மட்டனையும் போட்டு, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு நல்லா நிறைய தட்டி போடணும் நண்பர்களே. அப்போ தான் நல்லா அளவாக நல்ல மணமாக இருக்கும். எல்லாமே போட்டு செஞ்சிருந்த நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நைட்டு எல்லாருக்குமே டிஃபன் தான் நண்பர்களே. இட்லி இல்லைன்னா தோசை, சப்பாத்தி செய்வோம். நீங்கள்